எடுத்த உடனே ஒரு கார் காமிக்கிறாங்க. அந்த காருக்கு பின்னாடி வில்லன்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது தீவிரவாதிகள் துப்பாக்கியோட அந்த காரை வந்து சுடுறதுக்கு துரத்துறாங்க. ஒரு பக்கம் போராட்டம் ஒண்ணு பண்றாங்க. அநேகமா தீவிரவாதத்தை எதிர்த்து நடக்கிற அந்த போராட்டமா இருக்கலாம். இந்த பக்கம் காந்தி சிலையை காமிச்சு, அந்த பக்கம் அப்படியே விஜயை காமிக்கிறாங்க. விஜயோட பேரும் காந்தின்னு சொல்றாங்க. இதில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஒரு பேராசூட்டில் வந்து ஒரு பில்டிங் மேலே வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காரு சைடில். அதே அந்த சீனில் பார்த்தீங்கன்னா, அந்த பேராசூட்லேருந்து அப்படி பறந்து வராரு. இந்த சீன் நல்லா பாருங்கள். அடுத்தது இந்த ட்ரெய்லரில் வந்து அந்த பில்டிங்கில் வந்து ஏதோ வந்து யாரையோ தேடி போகிறாருன்னு நினைக்கிறேன். அந்த சீன் அதுக்கப்புறம் அந்த சீனில் பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து பயங்கரமாக பில்டப் பண்ணுறாரு நம்ம பிரசாந்த். அநேகமாக விவேகம் படத்தை மாதிரி பண்ணி விட்டுற போகிறாரு. விவேக் ஓபராய் அப்படி தான் பண்ணுவார். இந்த சீனில் தீவிரவாதிகள் வந்து விஜய் பிடிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு சீன் வருது. இந்த சீன் பாருங்கள். இதில் வந்து பின்னாடி வந்து ஆன்டி டெரரிசம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்குவாட்னு போட்டிருக்கு. அப்புறம் ஒரு சீனில் வந்து தீவிரவாதிகள்லாம் போட்டு தாக்கிட்டு விஜய் வந்து கண்ணோடு நிற்கிறாரு. இந்த சீன் பாருங்கள். ஒரு ட்ரெயின், அந்த ட்ரெயினுக்குள்ளே ஒரு பாம்பு இடிக்குது. மேலே வந்து ஹெலிகாப்டரு. அந்த ஹெலிகாப்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு வந்து தொங்குது. அந்த கயிறை பிடிச்சி உள்ளே தப்பிக்கிறாரு, வெளியே தப்பிக்கிறாரு. அப்படி இந்த சீனில் பார்த்தீங்கன்னா டிஏஜிங் பண்ண விஜய் வந்து அந்த அந்த பக்கம் அக்யூஸ்ட் மாதிரி இருக்கார். இந்த பக்கம் பிரபுதேவா உட்காந்துட்டு இருக்காரு. இந்த ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா அதான் அந்த ட்ரெயின் போகுது இல்லை, அந்த ட்ரெயின்லேருந்து விஜயை காப்பாற்றுறதுக்கு போகிற அந்த ஹெலிகாப்டர் தான் இது. இதுலேருந்து தான் அந்த கயிறு வந்து தொங்கும். அதை பிடிச்சி தான் விஜய் வந்து தப்பிப்பார். அதுக்கப்புறம் இந்த சீன் பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்குள்ளே நடக்கிற ஃபைட்டு. அந்த வெளியே ஜன்னலில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து போயிட்டு இருக்குது பாருங்கள். இதில் வந்து தீவிரவாதியை வந்து விஜய் போட்டு தாக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் வந்து ஒரு பிளாஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அந்த இது பிடிச்சி தப்பிக்கிறாரு. இந்த சீன் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் சீனு. இதில் தான் ஸ்னேகா விஜய்லாம் தான் போகிறாங்க. இந்த காரை வந்து சேஸ் பண்ணிட்டு வராங்க வில்லன் கேங்கு. சேஸ் பண்ணிவிட்டு விஜயை கொல்றதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இதை பாருங்கள், நல்லா சொல்கிறாங்க பயங்கரமாக. இந்த இந்த சீன் வந்து ஹாங்காங்கில் வந்து இருக்கிறதா வந்து ஃப்ளாஷ்பேக்கில் இப்போ வந்து சொல்லியிருப்பாங்க. அநேகமாக அந்த சீன் பாருங்கள். வில்லன் கேங் வந்து அந்த கார் வந்து பயங்கரமாக பல்ட்டி அடிக்கும். விஜய் வந்து அவங்ககிட்ட எப்படி தப்பிச்சு போகிறாரு அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. இந்த சீனில் வந்து லைலாவை காமிக்கிறாங்க. லைலா வந்து ஒரு டாக்டராக வராங்க அந்த படத்தில். இதில் வந்து ஸ்னேகா படுத்துட்டு இருக்காங்க. அவங்க லைலா வந்து கேட்குறாங்க ஸ்னேகா கிட்ட, உங்கள் குழந்தைக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு. அதுக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் நினச்சி தான் பயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அவர் குடிச்சிட்டு எந்த பொண்ணோடு இருப்பார் அப்படி இப்படின்னு சொல்லி எதை சொல்கிறாங்க. இந்த சீனில் பாருங்கள், இது வந்து ஃப்ளாஷ்பேக் சீன் தான். இதில் வந்து அஜ்மல், பிரபுதேவா, பிரசாந்த் எல்லாருமே இருக்கிறாங்க. பிரசாந்த் வந்து சரக்கு அடிக்க மாட்டார் போல். அவருக்கு வந்து சரக்கு ஊற்றி விட்டு நீ அடித்து என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி வாயில் வலுக்கட்டாயமாக ஊற்றுறாரு விஜய். அப்படியே அடுத்த சீனுக்கு வந்தீங்கன்னா, சத்தியமாக இனிமேல் குடிக்கவே கூடாதுரா அப்படின்னு அஜித் மங்காத்தாவில் சொல்கிற டைலாக்கை விஜய் சொல்கிறாரு. அநேகமாக அந்த பார்ட்டிக்கு அப்புறம் சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக் சீன் தான். இதில் வந்து விஜய் வந்து யாரோ ஒரு பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. இதில் வந்து அவங்க பையன் இருக்கார் விஜய் வந்து குட்டி பையன். அதை வந்து வச்சுக்கிட்டு பொண்ணுங்கள்லாம் சைட் அடிக்கிறாரு. இது வந்து டிஏஜிங் பண்ண விஜய் வந்து அவரோட லவ்வரோட அங்கங்கே செல்ஃபி எடுத்துக்கிட்டு மாலில் சுற்றிட்டு இருக்கிறாரு. இதில் விஜய் வந்து ஏதோ ஒரு சாதித்த மாதிரி ஏதோ ஒரு இது பண்ணிகிட்ருக்காரு, என்ஜாய் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டிஏஜிங் பண்ண விஜய் காமிக்கிறாங்க. ஏதோ வந்து அந்த மாலில் வந்து சுற்றிட்டு இருக்காரு. இதில் பாருங்கள், பிரபுதேவா வந்து இந்த பொண்ணுங்கள்லாம் கட்டி பிடிச்சிக்கிட்டு ஜாலியாகிற மாதிரி ஒரு சீன் காமிக்கிறாங்க. அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஜெயராம் வந்து அதே பிரபுதேவா பண்ணுற மாதிரி அவரும் வந்து பொண்ணுங்களோட ஜாலியாகிறாரு. அதுக்கப்புறம் இந்த சீனில் தான் அந்த ஃப்ளாஷ்பேக் சீனு. ஹாங்காங்கில் வந்து விஜயை வந்து துரத்துவாங்களா அந்த கேங்கு விஜயை கண்ணை காமிச்சு மிரட்டுறாங்க, போட்டு தாக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அந்த கேங்கிட்டேருந்து தப்பிக்கிறாங்க. இது வந்து ஸ்னேகா வந்து பயந்து போய் ஒளிஞ்சிக்கிறாங்க இந்த கண்ணெலாம் பார்த்ததுக்கப்புறம். அங்கேருந்து விஜய் வந்து தப்பிச்சு வராரு. ஸ்னேகாவுக்கு என்னாச்சுன்னு தெரில. ஆனால் உடனே அந்த பிரசாந்த் என்ன கேட்குறாருன்னா, ஃபேமிலியோடு எதுக்கு அங்கே போனேன், நீ எங்கள் ஃபேமிலியோடு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. அநேகமாக ஸ்னேகா வந்து இறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சீனில் பாருங்கள், பாம்பு வச்சு மோகன் வந்து போட்டுடுறாங்க. அவர் வந்து இப்போ பாம்பு பிளாஸ்ட் ஆகி படுக்கிறாரு. அந்த காயத்தோடு இருக்கார். அந்த பேண்டேஜ்லாம் ஒட்டிக்கிட்டு அந்த பாம்பு காயம் ஆனது தான் அந்த பேண்டேஜ் ஒட்டுனது. இந்த ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அப்பா மகன் 2 விஜயும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பாலத்து மேலே நின்று பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். இந்த மாதிரி தீவிரவாதங்கள்லாம் இருக்காங்க, நீ கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. 2 பேரும் ரொம்ப டீப்பாக ஏதோ பயங்கரமாக டிஸ்கஷன் பண்ணி சண்டை போடுற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்குது. இந்த சீனில் தான் பார்த்தீங்கன்னா அந்த மோகனுக்கு வந்து பாம்பு வச்சுட்டு விஜய் வந்து எஸ்கேப் ஆகிற சீனு, அதாவது தந்தை விஜய் எஸ்கேப் ஆகிற சீனு. இந்த சீன் பார்த்தீங்கன்னா ஒரு கன்று வச்சுட்டு, அதாவது அந்த பாலத்தில் 2 விஜயும் பேசிகிட்டு இருப்பாங்கள்ல, அப்போ வந்து மேலேருந்து ஒருத்தன் வந்து அந்த கன்று வச்சுட்டு அவங்கள சுடுறதுக்கு வந்து பிளான் பண்ணுறான். அநேகமாக வந்து அப்பா விஜயை சுடுறதுக்கு தான் அவன் பிளான் பண்ணுறான். அது அப்படியே தப்பிச்சு அந்த இது மேலே பட்டுருது, அந்த கம்பி மேலே பட்டு குண்டு போகிறதுனால 2 பேரும் அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்படி தப்பிச்சு எஸ்கேப் ஆகிடுறாங்க 2 பேரும். ஆளுக்கு ஒரு கன் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அடுத்து இந்த சீனில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நேருவோட ஃபோட்டோ இருக்குது. விஜய் வந்து எங்கேயோ யாரையோ அந்த தீவிரவாதிகள்லாம் போட்டு அடி வெளுத்துட்டு இருக்காரு. சைடில் பார்த்தீங்கன்னா கன்னில் இதுன்னு நிறைய வச்சுருக்காங்க.
அப்படியே இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த பாலத்துலேருந்து சுட்டதுக்கப்புறம் தப்பிச்சு போகிற சீனு. அப்பா விஜய் பைக் ஓட்டுறது, பின்னாடி உட்காந்துட்டு வருது, மகன் விஜய் வந்து உட்காந்துட்டு வர்றாரு, டிஏஜிங் பண்ண மகன் விஜய். அப்படியே இந்த பின்னாடி ஃபாலோ பண்ணி கொல்ல வரவங்க எல்லாத்தையுமே இந்த மகன் விஜய் வந்து போட்டு தாக்குறாரு. அப்பா கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு இப்படி பண்ணுறாரு என்னன்னு தெரியல. ஒருவேளை இந்த பிளானே வந்து மகன் விஜயோட பிளானாக இருக்கலாம். ஏன்னா வந்து மகன் விஜய் தான் அந்த தீவிரவாத கும்பலோட தொடர்புடையவராக சொல்கிறாங்க. இந்த இந்த சீன் பார்த்தீங்கன்னா அதான் ஃபஸ்ட்டில் பார்த்தோம்னா அந்த ட்ரெயின் வந்து வெடிக்கிற சீனு. இந்த சீனில் வந்து விஜய் வந்து யாருக்கிட்டேயோ பேசிக்கிட்டு நடந்து வராரு. அநேகமாக அவர் வந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு மறைவான இடத்துல மறைஞ்சு வாழ்கிற ஒரு இதில் இருப்பார். அதனால தான் அந்த கெட்டப்பெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா மோகன் வந்து ஒரு டைலாக் விட்றாரு, விதவிதமாக கெட்டப்பெல்லாம் போடுற, நான் உன்னை வந்து எப்படி இருந்தாலும் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி எதோ சொல்கிறாரு. இந்த சீனில் விஜயும் பிரபுதாவும் ஏதோ டான்ஸ் ஆடுற மாதிரி நின்றுருக்காங்க. ஒருவேளை ஹோட்டலில் வேலை செய்கிறாங்களான்னு தெரில. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அப்பா விஜய் வந்து யாரையோ பயங்கரமாக முறைச்சி பார்த்துட்ருக்காரு. இந்த சீன் பாருங்கள், இந்த சீனில் வர்றது வந்து அப்பா விஜய் கிடையாது, மகன் விஜய். ஆனால் வந்து அதில் வந்து சென்னையோட வரைபடம் போட்டிருக்கு. அங்கே வந்து பாம்பு வந்து வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அதை வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறதே மகன் விஜயாக தான் இருக்குன்னு சொல்லி ஒரு டவுட் வருது. இதுதான் அந்த பாம்பு. இந்த பாம்பு எடுத்து தான் சென்னையில் வந்து பாம்பு ஃபிட் பண்ணுறாங்க வெடிக்க வைக்கிறதுக்கு. இதை தடுக்கிறதுக்காக அப்பா விஜய் வந்து பைக்கில் வந்து ரேஸ் வந்து இது மெட்ரோ ஸ்டேஷன்லாம் உள்ளே பூந்து வராரு. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா பிரசாந்துக்கும் விஜய்க்கும் ஏதோ ஒரு சண்டை வருது. நீங்கள் தான் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, இந்த தீவிரவாதியோடு உங்களுக்கு தொடர்புக்கான்னு சொல்லி விஜய் எதை சொன்னாரோ என்னன்னு தெரில. உடனே 2 பேரும் எமோஷன் ஆகி பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இதில் வந்து பிரசாந்தோட ரியாக்ஷன் பார்க்கும்போது அவர் வந்து நல்லவர் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவரோட கண்ணோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சென்டிமெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக அவர் நடிக்கலை. அதனால் அவர் வந்து ஒரு அப்பாவியான ஒரு மனுஷனாக இருக்கார். இதில் வந்து மகன் விஜய் வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாதி கூட தொடர்பு இருக்கிற, அதாவது அந்த தீவிரவாதியே மகன் விஜய் தான். அந்த மாதிரி ஒரு சீன் தான் இருக்குது. இந்த சட்டை பாருங்கள், விஜய் போட்டிருக்கிற இந்த சட்டை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டம் போட்ட சட்டை போட்டுட்ருக்காரு. இதில் வந்து பின்னாடி வந்து இருக்கிறது விஜய்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மோகன் வந்து இருக்காரு. ஆப்போசிட்டில் இப்போ வரது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன விஜய், டிஏஜிங் பண்ண விஜயோட சின்ன வயசில் வந்து மோகன்கிட்ட தான் சேர்ந்துடுறாரு. அப்போ அவர் ஒரு தீவிரவாதியாக இருக்கார். இப்போ இந்த சட்டை பாருங்கள், சின்ன மகன் விஜய் போடுற சட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்பா விஜய் முன்னே போட்டுருந்தார்ல அந்த சட்டை தான் இவர் போட்டுட்ருக்காரு. அதாவது ஒரே வீட்டில் இருக்கிறதுனால 2 பேருமே அந்த சட்டை மாறி மாறி போட்டுக்கிறாங்க. இந்த ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா பிரேம்ஜி பார்த்தீங்கன்னா ஐபிஎல் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வேகமாக ஓடுறாரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் நடக்குது போல். இந்த சீனில் பார்த்தீங்கன்னா விஜய் நடந்து வர்றாரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸோட தம்பி வந்து இருக்கார். அந்த கேங்கில் தான் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பெரிய விஜய் வந்து லீடராக இருக்கார். இதில் வந்து இந்த சீனில் பாருங்கள், சின்ன விஜய் வந்து கண்டுபிடிச்சிடறாங்க போல். பிரபுதேவா வந்து ஆப்போசிட்டில் இருக்கார். இதில் பார்த்தீங்கன்னா அஜ்மல் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் மாதிரியே தெரிவார். அதாவது விஜய் கேங்கிலேருந்து இந்த விவேகம் படத்தில் வந்து விவேக் ஓபராய் எப்படி வந்து வில்லனாக மாறுவாரோ அந்த மாதிரி இவங்கெல்லாம் மாறிட்டாங்க போல். இந்த சீனில் தான் வந்து வெடிகுண்டு வந்து சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் வச்சிருக்கிறதுனால அதை போய் எடுக்கிறதுக்கு விஜய் வந்து மின்னல் வேகத்தில் பைக்கில் போயிட்டுருக்காரு. ஏன்னா அங்கெல்லாம் பேனர்லாம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கும் மும்பைக்கும் மேட்சிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா பைக்கில் பறந்து வராரு. பறந்து வந்த உடனே அந்த மெட்ரோ ரயிலை வந்து துரத்திக்கிட்டே வந்து அந்த ரயில் மேலே வந்து வண்டி விட்டு ஏற்றி அந்த வண்டி வந்து பறந்துட்டு போய் ஸ்டேடியத்துக்கு மேலேயே போயிடுறாரு. ஸ்டேடியத்துக்கு மேலே போய் அந்த பைக்கை விட்டுறாரு போதும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த கூரையெல்லாம் பாருங்கள், ஸ்டேடியம் தான் அதை இப்போ பாருங்கள் நல்லா தெரியும். கீழே வந்து கிரிக்கெட் விளையாட்டுக்கிறாங்க. அதை பாருங்கள், ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டுக்கிறது மும்பை டீமு. பேட்டிங் வந்து சென்னை ஆடுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேடியத்துக்கு மேலே இருக்கும்போது வில்லன் கையில் வந்து கன் இருக்குது, விஜய்கிட்ட எதுவுமே இல்லை. அப்போ வந்து டோனி வந்து ஒரு 6 அடிக்கிறாரு. 6 அடித்தோடனே அந்த பால் வந்து வில்லன் மண்டையில் பட்டு வில்லன் வந்து கீழே வந்துடுறாரு. அப்புறம் விஜய் வந்து அந்த கன் எடுத்து அந்த வில்லனை போட்டு தாக்கிடுறாரு. இதுதான் கிளைமேக்ஸு. இந்த சீனில் பாருங்கள், இந்த விஜய் வந்து பாம்லாம் செட் பண்ணிவிட்டு எப்படி வந்து அந்த பாம்பு வெடிக்கிறதுன்றது பிளான் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது நல்லா பாருங்கள். அதாவது சிசிடிவிலாம் பார்த்துட்ருக்காரு, எப்படி வெடிக்கும் என்ன இதுன்னு ரொம்ப டென்ஷனாக வராரு. ஒருவேளை அப்பா விஜயை காப்பாற்றுறதுக்கு பண்ணுறாரா என்னன்னு தெரில. அடுத்து இந்த சீன் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு காதில் பூ வச்சுக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு வராரு. ஏதோ ஆயுத பூஜை ஆட்டங்குது. இது வந்து ஃப்ளாஷ்பேக் சீனு. இதில் வந்து மருதமலை மாமணியே முருங்கையான்னு அந்த பாட்டெலாம் பாடுறாரு. ட்ரெய்லர் மொத்தத்தில் வந்து நல்லாவே இருக்குது, சூப்பராக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணி தான் பார்த்தோம். உங்களுக்கு அந்த ட்ரெய்லர் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள்.